லக்ஷ்மி தமிழ். நம்மளுக்கு ஏன் கால் வலி வருதுன்னு சொன்னிங்கன்னா, நம்ம டைல்ஸில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறோம் இல்லையா, அதனால தான் கால் வலி வர்றது. அதனால் நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து முதல்லையெல்லாம் வந்து காரை போட்ட மாதிரி தான் இருந்தோம். காரை மாதிரி போட்டு நைஸாக காரை போட்டு அதில் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருந்தோம். நின்று மேலே செஞ்சிட்ருந்தோம். அப்போவெல்லாம் கால் வலிக்கவே கிடையாது. இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக இந்த மாதிரி டைல்ஸில் வந்து நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தங்காட்டி கால் வலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அது தெரியாமல் நான் எதனாலேயும் தெரியல, சரி நம்ம எதுக்கும் இந்த மாதிரி மேட் வாங்கிட்டு வந்து போட்டு நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வாங்கிட்டு வந்து மேட் வாங்கி யூஸ் பண்ணி எங்காவது நின்று வேலை செய்யும்போது இந்த மாதிரி மேட்டை நீளமாக போட்டு அது மேலே நின்றுட்டு போகிறோம். சமையல் கட்டுக்குள்ளே தான் ரொம்ப நேரம் நிற்போம், பாத்திரம் கழுவும்போது ரொம்ப நேரம் நிற்போம், அப்புறம் சமையல் பண்ணும்போது ரொம்ப நேரம் நிற்போம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீளமாக மேட் போட்டு நம்ம நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கவே இருக்குது. இது உண்மை தான். நான் கண்ணார வந்து இந்த மாதிரி செஞ்சங்காட்டி தான் கால் வலியே விட்டுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி கால் வலியாகவே இருந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. வலின்னு சொன்னால் நம்ம நேச்சுரலான இந்த திடீர்னு கால் வலி வந்ததுன்னா இந்த மாதிரி குடைச்சல் இந்த மாதிரி வந்தால் தான் நான் சொல்கிறது. வேறு மாதிரி இந்த மூட்டு வலியெல்லாம் வர்றதெல்லாம் இதனால் கிடையாது. கால் வலிக்கும், இந்த மாதிரி குடைச்சலாக இருக்கும், திடீர்னு கால் வலிக்கும், அதனால தான் இந்த மாதிரி வருது. வேறு மாதிரி மூட்டு வலிக்கெல்லாம் இது கேட்காது. உண்மையாக கால் வலிக்கு மட்டும்தான் திடீர்னு ஏதாவது கால் வலிச்சதுன்னா அந்த காலில் இருக்கிற ரத்தமெல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துரும். டைல்ஸாக இருந்தால் உறிஞ்சிடும். அதனால தாங்க கால் வலிக்கிறது. நம்மளுக்கு தெரியாமல் நம்ம போய் டேப்லெட் வாங்குறது, ஹாஸ்பிட்டல் போய் வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்ருக்க வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் நீளமாக மேட்டு வாங்கி போட்டு அதில் நின்று வேலை பாருங்கள். எங்கே நின்னாலும் மேட் போட்டுக்கோங்க. நீங்கள் வேலைக்கே போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதில் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் செப்பலாவது போட்டுக்கணும். உள்ளே வந்து போடுற மாதிரி செப்பல் வாங்கி வச்சு செப்பல் போட்டுட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா மேட் வாங்கி மேட் போட்டு தான் செய்யணும். நாங்கள் அப்படி செஞ்சுட்டே இருக்கிறது இப்போ கால் வலியே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருக்குதுன்னா தேங்க்யூ.